தமிழன் படத்தில் வரும் இந்த காட்சியை போன்று மாணவர் என்றும் பார்க்காமல் அவரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட அரசு பேருந்து நடத்துனர் மீதுதான் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நான் பெருமாடி கன்னி கோயில்னு சொன்னேன். அவங்க 10 ரூபா டிக்கெட் கொடுத்தாங்க. 10 ரூபா டிக்கெட் கொடுத்தாங்க. நான் பெருமாடி தான் போனோம், 7 ரூபா தான் டிக்கெட்டுன்னு சொன்னேன். அதுக்கு சில்லறை கூட இல்லாமல் என்னத்துக்கு வர, படிக்கிறதுக்கு வரையா பொருளுக்கு வரேன்னு கேட்டாங்க. உரிய சில்லறை கொடுக்க வலியுறுத்தி சிறுபிள்ளைத்தனமாக பேசிய நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த முங்கப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவரது மகன் பூபேஷ் என்பவர் குடியாத்தத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த மாணவர் புதன்கிழமை மாலையில் டியூஷன் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இதற்காக இரவு 8 மணிக்கு குடியாத்தத்திலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்தில் பூபேஷ் பயணம் செய்துள்ளார். அப்போது டிக்கெட் வாங்குவதற்காக 20 ரூபாய் நோட்டை நடத்துனரிடம் கொடுத்துள்ளார். மாணவர் செல்ல வேண்டிய பெரும்பாடி கிராமத்திற்கு 7 ரூபாய் கட்டணம் என்பதால் உரிய சில்லறையை கொடுக்கும்படி நடத்துனர் சத்தம் போட்டுள்ளார். ஆனால் தன்னிடம் சில்லறை இல்லை என்று மாணவர் தெரிவித்துள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த நடத்துனர் சில்லறை இல்லாமல் எதற்கு பஸ்ஸில் வருகிறாய் என்று திட்டியதாக கூறப்படுகிறது. இல்ல எல்லாருமே 7 ரூபா தான் கொடுக்குறாங்க கன்னி கோயிலுக்குன்னு. அதுக்கு சில்லறை இருக்கான்னு கேட்டாங்க. சில்லறை இல்லை, 20 ரூபாய் நோட்டை தான் இருக்குது. சில்லறை எல்லாம் நேரத்துக்கு பஸ்ஸில் வர, படிக்கிறதுக்கு வரையா பொறுக்கிறதுக்கு வரேன்னு கேட்டாங்க. சரி சரி சரி. என்ன படிக்கிற? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? இட்லி சாம்பார். நடத்துனரின் செயலால் மனமுடைந்த மாணவர் தனது பெற்றோரிடம் நடந்ததை கூறி அழுதுள்ளார். பின்னர் குடியாத்தம் காவல் நிலையத்திற்கு பெற்றோருடன் வந்து மாணவர் பூபேஷ் சம்பந்தப்பட்ட நடத்துனர் மீது புகார் கொடுத்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி மாணவரை அழைத்து ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் நடத்துனர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். அரசு பேருந்து நடத்துனர் அநாகரிகமாக பேசியதாக கூறி 6ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் குடியாத்தத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்று பயணிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் நடத்துனர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.